Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரு ரிவ்யூ சொல்லட்டுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் ரசவாதி. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ரசவாதி. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக மௌனகுரு அப்புறம் மகாமுனி ஸோ இந்த மாதிரி மூவிஸ் டைரக்ட் பண்ண டேரக்டர் சாந்தகுமார் அப்படின்றவர். ஸோ ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து இப்போ ரசவாதி அப்படின்ற மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் யார் லீட் ரோல்ஸாக பண்ணியிருக்கான்னு பார்த்தா அர்ஜுன் தாஸ் அண்ட் தன்யா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே லீட் ஆக்டர்ஸாக நடிச்சிருக்காங்க. அண்ட் என்ன மாதிரி இது ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நார்மல் ஒரு லவ்வர்ஸ் ரெண்டு பேர். ஸோ அவங்க லவ்வர்ஸ்குள்ளே லைக் வந்து அவன் ஒரு கொலை பண்ணனால அர்ஜுன்தாஸ் வந்து ஜெயிலுக்கு போயிடறான். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ அவன் வந்து கொடைக்கானலில் ஒரு சித்தா டாக்டர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அங்கே இருக்க ஒரு போலீஸ்னால அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறான், கடைசியாக அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறான்றதும் ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லைக் ஒரு ஒரு கொடைக்கானலில் நடக்கிறா அப்படின்றனால ஒரு மாதிரி பேக் ட்ராப்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த பிஜிஎம்ஸ் ஆகட்டும், ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஷுவலாக கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லனா வந்து அந்த போலீஸ் பண்ணியிருக்கான். அந்த போலீஸ் வந்து லைக் பெருசாக ஆக்டிங்னு எதுவுமே பண்ணல, பட் ஒரு நார்மல் சிம்பிள் லுக்லேயே நம்மளுக்கு லைட்டாக பயத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லலாம். அதான் அவனுக்கு போட்டிருக்க அந்த பிஜிஎம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த பிஜிஎம் அந்த லுக்கோடு பார்க்கும்போது கொஞ்சம் உண்மையிலே நல்லா பயம், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தான் அந்த வில்லன். நார்மல் ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி, பட் அது ரொம்ப பண்ணாமல் நார்மல் லுக்கை வச்சு மட்டுமே பண்ணியிருந்தான். ஸோ அது நல்லா பண்ணியிருந்தான். மற்றபடி பார்க்கணும்னா ஸ்டோரி வந்து ஒரு நார்மல், ஒரு மெதுவாக போகிற ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ஸ்லோவாக போகிற ஒரு ஸ்டோரி. லாஸ்ட்டாக மட்டும்தான் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். மற்றபடி இதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் தாஸோட பழைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன போர் ஆகட்டும், இல்லை கைதி, இல்லை அந்தகாரம். ஸோ இதில் எல்லாமே ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு எனர்ஜியோடு நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். இதில் வந்து ரொம்ப சட்டிலாக, ரொம்ப டீசெண்டாக, அமைதியான கேரக்டர்லேயே ஃபுல்லாக த்ரூ அவுட் த மூவி வந்திருப்பார். கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும். மற்றபடி த்ரூ அவுட் த மூவி மெதுவாக நார்மல் ஷட்டிலான கேரக்டர் தான். ஸோ அவருக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிச்ச மாதிரி இருக்கான். மற்றபடி பெருசாக மூவியில் என்ன பாசிட்டிவ்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஓகேவான மூவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அண்ட் தனியாகவுமே அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரோலை வந்து கொஞ்சம் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் வந்து மதுரை பேஸ்ட் லொக்கேஷனில் கொஞ்சம் நடக்கிறதுனால நாமலை புதுக்கோட்டையில் இருக்க அந்த சமணர் மலையை பேஸ் பண்ணி ஒரு 2-3 சீன் செகண்ட் ஆஃபில் வரும். ஸோ அதனால கொஞ்சம் மதுரைக்காரங்கள் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு எதுவுமே பெருசாக எனக்கு தெரிஞ்சிடல. டேரக்டர் வந்து லைக் மௌனகுரு இல்லைன்னா மகாமுனி. ஸோ அந்த படத்துலலாம் எவ்வளவோ படம், எனக்கு மகாமுனியுமே ரொம்ப பிடிச்ச படம் தான். கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலுமே அதுவுமே நல்ல படம். பட் அந்த மாதிரி இதில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பழைய காலத்து ஒரு மூவி எடுத்து படி டிகிரியும் பார்த்து இப்போ கொடுத்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சஸ்பென்ஸோ ஒரு த்ரில்லரோ ஏதாவது ஒன்று வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் லைக் ஓகே அந்த மியூசிக் பிஜிஎம்லாம் பார்த்து ஏதோ ஒன்று இருக்குன்னு கடைசி வரைக்கும் நினச்சா கடைசி வரைக்கும் அப்படியே பிளெயினாகவே போயிடுச்சு படம். லைக் ஏதோ எந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட், ஐ மூமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில். ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு நார்மல் தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது. பொறுமையாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அதுவும் நீங்கள் ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயுமே மெதுவாக போகிறதுனால ஒரு 2 hours ஒரு பொறுமையாக உட்காந்து ஒரு படம் சும்மா போர் அடிக்கிறது பார்க்கணுன்னா அப்போ பார்க்க வேண்டிய மூவி. மற்றபடி ஓகே தான், பெருசாக எதுவும் டேக் அவே இல்லைன்னா முக்கியமான மஸ்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம சேனல் சார்பாக இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2 out of 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங் டாடா.